சீதாராம் வணக்கம். இன்னைக்கு அடுத்த பாசுரம், திருப்பாவில் அடுத்த பாசுரம் பார்க்க போகிறோம். 6வது பாசுரத்தை. முதல் 5 பாசுரத்தில் நோன்பு எப்படி நோக்கணும், அதுக்கு என்னென்ன எதை பற்றணும், எதை விடணும், அதை முக்கியமாக அதில் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனை பற்றி சொன்னான். ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னான். பையத்துடன் இந்த பரமடி பாடின்னு சொன்னான். எல்லாம் சொல்லி கடைசியில் 5வது பாசுரத்தில் மாயனே மண்ணும் வடமுதிரை மைந்தனில் கிருஷ்ணனை பூர்ணமாக அனுபவிக்கிறாங்க. முதல் பாசுரத்தில் நாராயணன் அனுபவிக்கிறார், பரவாசுதேவன் ஸ்ரீமன் நாராயணன் அனுபவிக்கிறார். 2வது பாசுரத்தில் பையத்துழிந்த பரமணியை பாடி கூட அடுத்த நிலையான வியூக நிலையை அனுபவிக்கிறார். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலர்ந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லி அவதாரத்தை வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறார், விபவம் கூடிய வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறார். 4வது பாசுரத்தில் மழையை பிரார்த்திக்கிறார், மழை எப்படி பெய்யணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். 5வது பாசுரத்தில் பகவானை பூர்ணமாக அனுபவிக்கிறார். எப்போதான் அந்த பகவானை பூர்ணமாக கிருஷ்ணனை அனுபவிக்க ஆரம்பிச்சிடறோம் 5வது பாசுரத்தில். இவ எல்லாரும் சேர்ந்து போய் பாவைக்களத்தில் போய் நோம்பு நோக்கணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து போய் செய்யாதனை செய்யும் சொல்லும்போது நாங்கள் தனியாக போய் யாருமே போய் தனியாக போய் கிருஷ்ணனை அனுபவிக்க மாட்டோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போய் கிருஷ்ணனை அனுப்பி, ஒருத்தர் கூட விட்டுட்டு போகக்கூடாது. அதுபோது எல்லாரும் சொல்லும்போது அந்த கோஷியை ஒத்தி சொன்னால், நீ காலம்பரை என்னை எழுப்பு, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிடுவேன், நீ எழுப்பு, நான் உங்களோட சேர்ந்து வரேன்னு சொல்ல முதல் வீட்டு வாசலுக்கு வரா ஆண்டாள் சந்தோடிகளோட. புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்செங்கின் பேரருவன் கேட்டிலையோ, பில்லாய் எழுந்திராய் பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துழியமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாவாய் எழுப்புறா. வாசல கிருஷ்ணா கோவிந்தா கோபாலன் கிருஷ்ணனோட நாம சங்கீர்த்தம் பண்ணி நிற்கிறான். வந்தோடனே இந்த நாம சங்கீதம் கேட்டோடனே இவ ஓடி இவ கோஷியில கலந்துப்பாவ நினைக்கிறான். அவ எழுந்துக்கலன்னு ஏன் எழுந்துக்கலன்னு கேட்டு, ஏன் எழுந்திருக்கலன்னு கேட்கிறாவா. உடனே உள்ள இருக்கிற அந்த கோபீஸ்வரா, இன்னும் விடியவே இல்லையா, அதுக்குள்ள எழுப்புறையிலே அப்படின்னு சொல்றான். விடியவே இல்லையா, என்ன விடிஞ்சுடுத்த, விடிய தோண்டுதான் நாங்க வந்திருக்கோம். இன்னும் போய் நம்ம எல்லாம் போய் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டாமா, அப்ப திருப்பெயர்ச்சி பாட வேண்டாமா, அதுக்குதான் கூப்பிட உன்னை வந்திருக்கோம். விடியலையா, விடியலண்ணா, நாங்களாம் தூக்கத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். அவனே வாசரா, நீங்க ஒரு அடையாளம் ஆகாது. நீங்க ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேன், ராத்திரி முழுக்க நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு கொட்டை அடிச்சுட்டு இருப்பேன், கிருஷ்ணனே நினைச்சுட்டு தூங்க மாட்டேன். கிருஷ்ணன் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏது தூக்கம், தூங்குறவாள் தானே எழுந்திருக்கணும். நீங்க தூங்கவே மாட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எழுந்திருக்கணும் கூடிய நிலையே இல்லை. அதனால நீங்க எழுந்தது ஒரு விடிவுக்கான அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு அடையாளம் தான் சொல்லுங்க, விடிஞ்சுக்கான அடையாளம் தான் சொல்லுங்க, நான் எழுந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்ப சொல்றான் புல்லும் சிலமினகான். புல்லுன்னா பட்சிகள் எழுந்துடுத்துமா பாரு, பட்சியெல்லாம் காலம்பா 3 மணி ஆச்சுன்னா பட்சியெல்லாம் கத்த ஆரம்பிச்சோம். பட்சியெல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுத்தேன், அதுக்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுடுத்தேன். புல்லும் சிலம்ப ஆரம்பிச்சுடுத்தேன். பட்சிகள்லாம் காலத்துல உணரக்கூடியது. மனுஷாதான் எந்த நேரத்துக்கு வேணா தூங்குவோம், எந்த நேரத்துல முழிச்சுப்போம். பட்சிகளுக்கு அது ஒரு காலம் உண்டு. சீக்கிரமே அந்த 7 மணிக்கெல்லாம் கூட்டில் அடைஞ்சிடும். அப்புறம் காலம்பரம் 3 மணிக்கெல்லாம் சிலம்ப ஆரம்பிச்சிடும். பறவைகள்லாம் சிலம்ப ஆரம்பிச்சிருத்தேன். புல்லும் சிலமினகான், பறவைலாம் எழுந்திருத்து அது விடிஞ்சிருக்கான அடையாளம் இல்லையா. அப்ப சொல்ல பறவை உங்க ஊர்ல பறவைகளுக்கு எதிரி தூக்கம், அதுகளை எங்க தூங்க விடுற நீங்க. பட்சிகள் கூட பறவைகள் கூட உங்களால தூக்க முடியாது. ராத்திரி முழுக்க நீங்க சத்தம் போட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றேன், சத்தம் போட்டு பஜனை பண்றேன், கிருஷ்ணன் நினைச்சு கத்துறேன். அப்படி கத்தும் போது அதுக்கு அந்த சத்தம் தாங்காம அதுகளுக்கே தூக்கம் கிடையாது. நம்ம ஊர்ல பட்சிகளும் தூங்குறது இல்லை. ஆனா பட்சிகள் எழுந்தது, இந்த பறவைகள் எழுந்தது ஒரு அடையாளத்துக்கு விடிஞ்சிருக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்றான். புல்லும் சிலமினகான். வேற ஏதாவது அடையாளம் இருந்தாலும் சொல்றான். அவன் சொல்றா புல்லேரின் கோவில். பட்சிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய யாரு அப்படின்னு கேட்டா கருட பகவான். எல்லா பட்சிகளுக்குமே தலைவனா இருக்கக்கூடியது கருட பகவான். புல்லேரின் கோவில், அந்த புல்லேரின் கோவிலில் அந்த கருட பகவானுக்கு யாரு தலைவன், யார் ராஜான்னு கேட்டா பெருமாள் தான் ராஜா, பகவான் தான் ராஜா. பகவான் ஸ்ரீமன் தான், நாராயணன் தானே அந்த கருட பகவானுக்கும் கருடனுக்கும் அவன் தானே தலைவன். புல்லேரின் கோவிலில், கோவில்ல சத்தம், கோவில் புல்லேரின் கோவில் கூடிய கருட பகவான் எங்க இருப்பார், பெருமாள் கோயில இருப்பார். பெருமாள் கோயில கோவில் வெள்ளை விழிச்சங்கின் பேரருவன் கேட்டிலையோ. நீ வேணா இந்த சாதாரண பட்சிகள் எழுந்தது விடியறதுக்கு அடையாளம் இல்லாத கூட கோவில்ல புல்லேரன்னு சொல்லக்கூடிய கருட பகவான் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில வெள்ளை விழிச்செங்கன். அப்ப அந்த அழகான சங்கநாதம் கேட்கறதே காலம்பரை வாருங்கோல் வாருங்கோல்
அப்படின்னு சுப்பிரபாதத்துக்கு வாருங்கோல் வாருங்கோல் கூப்பிட மாதிரி சங்கநாத கேட்கறோம். இப்ப பெரியவாச்சம் இல்லைங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன கேட்டா, இங்க எதான் கோவில் உண்டா? கோகுலத்துல எது கோவில்? கிருஷ்ணன் இருக்கும்போது ஏது கோவில் கேட்டான். என்னதான் இருந்தாலும் அவதாரம் பண்ணா ஆராதிக்க ஒரு தெய்வம் வேண்டாமா? ராமாவதாரத்துல ஸ்ரீராமர் என்ன பண்ணார்? தன் குலதெய்வமான ரங்கநாதனை ஆராதிச்சார். அயோத்தியிலே அப்ப ரங்கநாதர் இருந்தார். சபத்னியா விசாலாட்சி நாராயண விவாகமத்துன்னு சொல்றாங்க. தன் தேவியான சீத்தியோட போய் பெருமாள் ஆராதிப்பாராம். அப்ப தாயா என்ன பண்ணா, விஷால நேத்திரத்தோட பார்த்தா. யாரை பார்த்தா? ஸ்ரீராமரை பார்க்க. ஸ்ரீராமர் ரொம்ப பிரேம பாவத்தோட பக்தியோட அவள் அழகா ஈடுபாடோட பெருமாளை ஆராதிக்கிறாராம். பெருமாளை வழிபடுறார். பெருமாளை பார்த்து சேவிக்கிறார், வழிபடுறார். அந்த சேவிக்கிற அழக, அந்த வழிபட அழக சீத்தை பக்கத்துக்குள்ள தாயார் என்ன பிராட்டி தன் கணவனை பார்க்கிறாளாம். ஸ்ரீராமர் எப்படி அனுபவிக்கிறார் பெருமாளை, பெரிய பெருமாளை ரங்கநாதர் எப்படி அனுபவிக்கிறாங்க. அவ விஷால கண்ணோட தன் நாதனான ஸ்ரீராமனை பார்க்க ஸ்ரீராமர் அழகா அந்த பெருமாளை ஆராதிக்கிற. அப்ப ராமாவதார காலத்துல ராமர் ஆராதிக்க ஒரு பெருமாள் இருந்தார், ஸ்ரீரங்கநாதர் அயோத்தியில். அதுபோல கிருஷ்ணாவதாரத்துலயும் கோவில் உண்டடி, பெருமாள் கோவில் உண்டு. அவர் ஆராதிக்க பெருமாள் உண்டு சொல்றாரு. இங்க ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். புள்ளையரின் கோவிலில் அந்த கோவில வெள்ளை வெளிச்சங்க, அழகான வெண்மையான சங்கு. அந்த சங்கு எப்படி கேட்ட பாஞ்சன்ய மாதிரி. கிருஷ்ணங்குள்ள கிருஷ்ணங்கையில உள்ள பாஞ்சன்யம் எப்படி இருக்கு? வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அதே போல இந்த பெருமாள் கோயில்ல உள்ள சங்கு வெள்ளை வெளியே இருக்கு. ஆனா கிருஷ்ணோட சங்கு போலயே இருக்காது, விழிச்சங்கன். அதுல சங்கு ஊதுனா அதுக்கு அடையாங்க. ஜாமத்து ஜாமம் சங்கு ஊதும். சில ஊரெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு ஜாமத்தை குறிக்கிறது சங்கு ஊதுற வழக்கம் உண்டு. இப்ப இருக்கோ இல்லையோ தெரியல. 12 மணிக்கு ஒரு சங்கு ஊதும், அப்புறம் 2 மணிக்கு ஒரு சங்கு ஊதும், அப்புறம் 4 மணிக்கு ஒரு சங்கு ஊதும். அது பார்த்தா இந்த டயத்தை குறிக்கும். அந்த காலத்துல டைம் இல்லாத காலத்துல ஜாமச்சங்குன்னு ஒன்று உண்டு. அந்த ஊர்ல அந்தந்த ஜாமத்தை 9 மணிக்கு ஒரு சங்கு ஊதும், ஒரு 3 நேரத்துக்கு கூட ஒரு சங்கு ஊதிட்டே இருக்கு. அதை பார்த்து இது 12 மணி, இது 3 மணி அப்படி கண்டுபிடிப்பான். அந்த ஜாமத்துக்கு ஜாமும் சங்கு ஊதும். அந்த சங்கா இருக்கும். அந்த சங்கை கேட்டுட்டு நீங்க ஏதோ சங்கு ஒலிக்கிறதுன்னு நான் சொல்றேன்னு சொல்றேன். இல்ல வெள்ளை வெளிச்சங்கி பேரரவன் சேகர், இது விழிக்கிற சங்கு. அந்த சாம சங்கு டயத்தை குறுக்கும். இந்த ஜாமம் குறிக்கிறதுக்காக ஊழ சங்கு. இது விழிக்கிற சங்கு. விழிக்கிற சங்கு கூப்பிடுத வாருங்கோல் வாருங்கோல், பெருமாள் கைங்கிறதுக்கு வாருங்கோல், கிருஷ்ணனை பார்க்க வாருங்கோல் வாருங்கோல் கூப்பிடுற மாதிரி இருக்கே. அது உங்க காதுல வேலையா? எங்களெல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கு, விழிக்கிற சங்கு. இப்ப பெருமாள் கோயில் உள்ள சங்கு பக்தால கூப்பிடுது. வாங்கோ சுப்பிரபாதம் நடக்க போகுது, திருப்பயிற்சி நடக்க போகுது, வாருங்கோல் கூப்பிடுற சங்கு. வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவன் கேட்டு அது பெரிய சத்தமா கேட்கல உனக்கு. அந்த சங்கு ஊதர் சத்தம் பெருமையா சத்தமா கேட்டான். அந்த சங்கு சத்தத்தை சொன்னோன்னே இவளுக்கு ஒன்னே என்ன தோணித்து, கிருஷ்ணன் தன் பவளவாயில அந்த சங்கு ஊதற மாதிரி நினைச்சோன்னே அதுலயே நினைப்புல மக்னம் ஆயிட்டான். திருப்பி அனுபவத்துக்கு போயிட்டான். அப்போ பார்த்தா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ வரல, நேற்று நீ தான் சொன்ன என்னை முதல்ல எழுப்புன்னு சொன்ன, அதனாலதான் உன் வீட்டு வாசல் நிற்கிறோம். பில்லாய் எழுந்துராய். அவர் சொல்ல, நீ பிள்ளேடி அப்படின்னா, சின்ன குழந்தை நீ, உனக்கு என்ன தெரியும் ஏன் கேட்டா. கோஷ்டி எப்பவுமே பக்தால மதிக்க தெரியணும். பக்தால மதிச்சாதான் பெருமாளை சந்தோஷப்படுத்த முடியும். பகவான் எப்ப சந்தோஷப்படுத்த பக்தால. அப்ப நீ ரொம்ப நாள் பக்தி பண்ணியிருந்தா உனக்கு தெரியும் பக்தால. இப்ப கோஷ்டியில் எப்பவுமே அடியார்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் அடையணும். முதல்ல அடியார்களை கொண்டாடணும், அடியார்கள் கைங்கறி செய்யணும். அப்படி பண்ணா பகவான் பெருமாள் சந்தோஷப்படுவார். அதனால உனக்கு இப்ப புதுசா இங்க கோஷ்டியில சேர்ந்திருக்க, அதனால எங்களோட பெருமை உங்களுக்கு தெரியல. எங்களை கொண்டாடினாதான் நீ எங்களை அவமதிச்சுட்டா பெருமாள் முகம் காட்ட மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். அதனால பிள்ளாய், சின்ன குழந்தைடி, உனக்கு என்னடி தெரியும், பிள்ளாய் எழுந்துராய். அப்பயும் எழுந்திருக்கல. ஒன்னு பிள்ளை என்ன சின்ன குழந்தை எழுந்துருன்னு சொன்னா இவளுக்கு இன்னும் ரோஷம் வந்துடுது. எழுந்திருக்கல. பேய்மொழி நஞ்சுண்டு அப்ப சொன்னா, இப்படிலாம் சொன்னா அவ எழுந்திருக்க மாட்டான். கண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா, இந்த பையனை கூட பேய்மொழி நஞ்சு உனக்கு தெரியுமா, கண்ணனை கொல்லத்துக்கு ஒரு அரக்கி வந்துட்டான். யார் அரக்கி? அவ பேர் பூதனை பேர். அவ அரக்கிதான் ஒரு நல்ல ஒரு அழகான ரூபத்தை எடுத்துட்டு கோகுலத்துக்கு வரணும்னா, எந்த கோகுல ஜனங்கள்லாம் பார்த்தா யாரோ மகாலட்சுமி நம்ம ஊருக்கு வந்திருக்கா இருக்கு. அவள் பாவம் கபடி சொல்லு தெரியாதுவா. அடிக்கடி யாராலும் கண்ணனை பார்த்துட்டு போறான். அது மாதிரி உள்ள வீட்டுக்கள் நுழைஞ்சோன்னா யசோதை வரவேற்றான். வரவேற்றோன்னா கண்ணனை பார்க்க யாரோ வந்திருக்கா போல, கண்ணன் தொட்டியில இருக்கான்னு சொல்லி கண்ணனை எடுத்து அவ கையில கொடுத்துட்டு அதுக்கு மத்தியில போய் வீட்டு காரியத்தை பார்த்துட்டு வருவான். உள்ள போயிட்டான். இவன் என்ன பண்ணா, கண்ணனை மடியில போட்டுட்டு பால் கொடுக்கறாளாம். விபுத்ததாம் பாலிகா மாரிகாதிகம். அவளை பார்த்தோன்னே கண்ணன் கண்ணை மூடிட்டான். ஏன் கண்ணை மூட? இந்த பூச்சாண்டியை பார்க்க வேண்டான்னு கண்ணை மூடிட்டானாம். ஸ்ரீதேவியை பார்க்கிற கண்ணாலே இந்த மூதேவியை பார்க்க வேண்டான்னு கண்ணை மூடிட்டானாம். இது பாலகிரகம், குழந்தைகள் விளையாட இடம். இங்க பாலயத்தை பண்ணக்கூடிய பிசாசை பார்க்க வேண்டான்னு கண்ணை மூடினானாம். ஒரு சில நம்ம கண்ணை திறந்துட்டா நம்ம கண்ணைகளை மழங்கிட்டு இவ வந்த காரியத்தை மறந்த போறாலையும் கண்ணை மூடிட்டானாம். புண்டரிகாட்சன் பேர் அவனுக்கு. தாமரை போல மலர்ந்த கண்கள். ஒரு கண்ணை சொக்கி போய் காரியம் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது? ஒரு கால் கண்ணை திறந்து வச்சுட்டா திருக்கண்ணை கண் வழியா கருணை பாருங்க. இதயத்துல கருணை கண் வழியாதான் பெருமாள் மற்ற பக்தால் மேல பாயுமா. ஒரு கால் கருணை பாஞ்சுட்டா இவளை கொல்ல முடியாது, இவளை வதம் பண்ண முடியாதுன்னு கண்ண முடிந்தானாம்.
அவனே ஒரு விஷப்பாம்பு மேல படுத்தக்கூடியவன் தெரியாம அவனுக்கு போய் விஷப்பால் கொடுக்க வந்தான்னு சொல்றான். அதங்க மாறப்ப எதங்க மந்தா, அவன் விஷப்பாலை கொடுக்கும்போது விஷப்பாலை கொடுக்குறேன்னு ஸ்தனத்தை வைக்கிறா, உடனே வந்து விஷப்பாலை கொடுக்கறது அவள் சேர்த்து உயிரி சேர்த்து குடிச்சானா. இதுதான் பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான். அவள் பவளவாய் பட்டோன்னே என்னாச்சு, பட்டார் விழுந்தான். கடைசியில் அவளை சம்ஸ்காரம் பண்ணும்போது என்னாச்சு கேட்டா, நல்ல சுகந்த விஷயத்தான். ஏன்னா கம்வா தயாளு கிம்மாம் சரணம் விரஜயமே. ஏன்னா அவன் கண்ணோட பவளாய் பார்த்தோன்னு அவளுக்கு அவள் சரீரமும் பவித்திரமாகி கடைசியில் அவள் மோட்சத்தை அடைஞ்சிட்டான். அவள் கெட்ட எண்ணத்தோட விஷம் கொடுத்து இவனை கொல்ல கம்சனா அனுப்பப்பட்டு விஷம் கொடுத்து கண்ணனை கொல்லணும் வந்தவளுக்கு அந்த விஷப்பாலோடு சேர்த்து அவள் உயிர் சேர்த்து உறிஞ்சான். அதனால விடுறான்னு கத்தினா கீழே வந்துட்டான். அவள் உயிர் போயிடுத்த. உயிர் போனா கூட என்னாச்சு, உயிரை சேர்த்து குடிச்சுட்டான் பாலோடு சேர்த்து. அதனால அவளுக்கு மோட்சமே கொடுத்துட்டான். அவள் கெட்ட எண்ணத்தோட வந்தாலும் தனக்கு கொடுக்கணும் வந்துட்டாளே, அவள் விஷப்பாலா இருந்தாலும் கொடுக்கணும் வந்துட்டாளே, அதனால அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான். அப்படி ஒரு கருணை. அது விஷப்பால் கொடுக்க வந்துட்டான்னு சொன்னா, ஆஹா கண்ணனுக்கு ஆபத்து சொல்லி இவன் துளுக்கிட்டு பயந்துட்டு ஓடி வருவான்னு பார்த்தா அது ஒரு சந்தோஷம். ஏன் கேட்டா, விஷப்பால் கொடுக்கும்போது இவன் நினைக்கிறா கண்ணன் தன் மேல தங்கிட்டே பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனை வந்துடுது. அந்த மாத்திரு பாவனை வெளிக்கே வந்துடுது. அப்புறம் கள்ளச்சக்கரம் அப்போ பார்த்தா இந்த இதுல திருப்பி அனுபவத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஆபத்தை சொல்லுவோம்னு சொல்லி கள்ளச்சக்கரம் கலைக்கையா கால வச்சு இதானு பரவாயில்ல, இவ ஒரு ரூபத்தோட வந்திருக்கா, இவ தெரியுங்க. ஒரு நாளைக்கு குழந்தைக்கு கண்ணனுக்கு முதல் ஜென்ம நட்சத்திரம் 27 நாள் ஆனா முதல் ஜென்ம நட்சத்திரம் கொண்டாடுறா. ஒரு ஆயுஷோமம் பண்ணான். ஆயுஷோமத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டா, கோகுலத்துல அல்ல ஜனங்களும் வந்துட்டா, ஒரே கூட்டமா இருக்கு, ஒரே சத்தமா இருக்கு. இங்க இனிமே ஹோமம் யாகம் எல்லாம் பண்ண முடியும். அன்னைதான் காலம்பரை கண்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டோன்னு கண்ணன் நன்னா தூங்குறான். கண்ணோட தூக்கம் கெட்டு போடுமேன்னு சொல்லி யசோதனை பண்ணா கொல்லப்புறத்துல உள்ள மாட்டுல் கொட்டில வண்டி கீழே ஒரு தூளி கட்டி கண்ணனை போட்டுட்டு வந்தான். இங்க வந்து மாட்டு கொட்டாயில தனியானா இருக்கான் குழந்தை அப்படின்னு ஒரு பயம் வந்துதான். அப்போ நினைச்சா நான் அந்த வண்டியில உள்ள சக்கரத்தை பார்த்து, என் கண்ணனை நீ பாத்துக்கிட்டியா, கண்ணனுக்கு காவலையா இருக்கான்னு சொல்லி அதையே ரக்கையா அதையே காவலா வச்சுட்டு போனாலாம். இவன் நினைச்சா பாவம் அப்புறாணி. அந்த சகடத்துல ஒரு அசுரன் ஆவேசிச்சா, அவன் பேர் சகடாச்சுரன் பேர். அவன் என்ன பண்ணான், கம்சனா அனுப்பப்பட்டு அவனும் சகடத்துல ஆவேசிச்சு உருன்னு பண்ணா சக்கரத்தை வேகமா சுழட்டுறானான். சுழட்டுனான வண்டி கீழே வந்துடும். வண்டி கீழே வந்தா தூளியில் உள்ள கண்ணனை நெசிச்சு சாகடிச்சலான்னு நினைக்கிறான். வேகமா சொன்ன கண்ணன் என்ன நினைச்சான், தூக்கம் டக்குன்னு கலைஞ்சது. ஆகா நம்மளுக்கு யாரோ பங்கா விஷயம் போடுறானே, கைங்கரியம் பண்றானேன்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லி தன் காலால சின்ன குஞ்சு பாதத்தை எட்டி உதைச்சானான். இவன் சொல்றது வந்து குஞ்சு பாதம், ஆனா அது அவனுக்கு விழுந்து இடி போல விழுந்தான். அது சொல்ற கள்ளச்சக்கரம் கலக்கைய கள்ளச்சக்கரம் திருட்டுத்தனமான வந்திருக்கான். அவன் உண்மையான சக்கரம் இல்லை, கள்ளத்தனமா வந்து சகட ரூபத்துல வந்தாலே இவன் கள்ளச்சக்கரம். அவன் வந்து நிலைக்குழிமடியா அவன் அப்படியே ஒடிஞ்சு விட மாதிரி அவன் காலால ஒதிச்சானான். ஒதிச்சோடனே நினைச்ச கிருஷ்ணோட பாத நோகுமே நினைச்சாலும் கோபிகள்லாம். உடனே கடாபடான்னு சத்தம் கேட்டு வந்து பார்த்தா, ஐயோ கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்து திருப்பி கண்ணனுக்கு ஏதோ திருஷ்டி படுறேன்னு நினைச்சு கவலைப்பட்டாவன். அப்ப அடுத்த ஆபத்து ஒண்ணு வந்துருத்துடி சகடாசுரன் மேல. அப்படின்னு சொன்னா, ஆஹா கண்ணனுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி துணுக்கிட்டு திருப்பி பயந்துன்னு ஓடி வாங்கிட்டா, கண்ணன் உதைச்சோடனே அந்த கண்ணன் திருவடியே நினைச்சுன்னு படுத்துட்டு இருக்கலாம். அந்த அனுபவத்துக்கு போயிட்டான். என்னடா எது சொன்னாலும் கிருஷ்ணானுபவத்துக்கு போயிடறாள். இவ்வளவு எழுப்பம் இல்லை. கள்ளச்சகரம் கலக்கைய காலோச்சி வெள்ளத்தழுவி துளியமந்த வித்தனை. ஆனா கிருஷ்ணனுக்கு ஆபத்தே வராது இவரோட தீர்மானம். அப்படியே ஆபத்து வந்தா அவன் போக்கிப்பான். வெள்ள வெள்ளையேன்னு கூடிய படுக்கையில ஆதிசேஷன் மேல ஸ்ரீராப்தியில படுத்துட்டு இருக்காராம் பார்க்கடலை. வெள்ள துளி அமர்ந்த வித்தினை. ஆதிசேஷனும் வெள்ள, பார்க்கடலும் வெள்ள, அதுல ஒரு நீலரத்னம் போல டால் அடிக்க படுத்துட்டு இருக்காராம். எல்லா அவதாரத்துக்கும் அதுதான் வித்து. எல்லா அவதாரம் வரும்போது எல்லா இந்திராய தேவர்கள் வந்து பிரம்மாய தேவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவா, இவனால நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லும் போது உடனே பகவான் அவதாரம் பண்றேன்னு அங்கதான் வாக்கு கொடுப்பான். அப்ப எல்லா அவதாருக்கும் அது நாற்றங்கால் போல. நாற்றங்கால்னா முதல்ல ஒரு பயிர் நடத்துக்கு முன்னாடி முதல்ல நாத்து நடுவா. நாத்து நடுவோம் கொஞ்சம் அது வளர்ந்த அப்புறம் அதை பிடுங்கி வயல்ல திருப்பி நட்டோன்னா அது பயிராகும். அப்ப எல்லா அவதாரத்துக்கும் வித்து, எல்லா அவதாரத்துக்கும் வித்தா இருக்கு. அங்க பயமே கிடையாது. அப்படியே ஒரு கால் பயம் வந்தா கூட ஆதிசேஷன் பார்த்துப்பாரு. ஆதிசேஷன் மது கைட வரும்போது ஆதிசேஷன் புஷ்ஷன் சீறி தன் விஷஜால மது கைடாவால வதம் பண்ணான்னு கதை. நீ கூட திருமையவும் சேத்தன் இருக்கு புதுக்கோட்டை பக்கத்துல. அங்க ஆதிசேஷன் ரொம்ப தூரம் முகத்தை தாண்டி நின்று இருப்பார். ஏன் கேட்டா பகவானுக்கு பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ சொல்லி அந்த விஷஜாலை கக்கின்றே இருப்பாராம். உடனே பெருமாள் அவரை கை அமர்த்த, ஒன்னும் ஆபத்து இல்லப்பா, நீ பதட்டப்படாத, ஆபத்து இல்லை. அந்த கை அமர்த்துற மாதிரி அழகான குளம் திருமயில சத்தியமூர்த்தி பெருமாளா இருக்கார். அதான் வெள்ளத்தரவை துழியமந்த வித்தினை. அதெல்லாம் கண்ணனுக்கு ஒரு ஆபத்து வராது. அவன் பார்க்கல பைய ஸ்ரீராப்தி நாடனாச்சுன்னு நினைக்கிறாளாம். உள்ளத்தை கொண்டு முனிவர்களோடும் அந்த பெருமாளை காலம்பரை எந்த உள்ளத்துல வச்சு உள்ளத்தை வச்சு முனிவர்கள் யாரு கேட்டா எப்போதும் பகவானை பத்தியே நினைக்கிறான். பகவான குணங்களையே பகவான் ரூபத்தையே நினைக்கிறவா முனிவர்கள், மன்னன சீலர்கள்.
யோகிகளான பெருமாள் கைங்கரியம் பண்ணுவான். அவன் வந்து விருத்தி நிஷ்டர்கள் பேரு. முனிவர்கள் வந்து மணல் நிஷ்டர்கள். இந்த விருத்தி நிஷ்டம்னா காலையில பெருமாள் போய் சுப்பிரபாதம் பாடணும், பெருமாளுக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணும், இன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். அதுலயே குறியா இருப்பா. அவ வந்து தியானம் பண்ணுறதுக்கு அவளுக்கு டைம் இருக்காது. காமேந்தோட தீர்த்த மாட்டி உடனே கோவிலுக்கு ஓடுவான். அது மாதிரி உள்ளவாளும் எழுந்துட்டான். அது மாதிரி எப்போதும் பகவான் நினைக்கிறவா, எப்போதும் பகவான் குணங்களே நினைக்கிறவா, ரூபத்தையும் நினைக்கிறவாலும் எழுந்துட்டான். உள்ளத்து கொண்டு அவெல்லாம் உள்ளத்துல அந்த பகவான் இருக்கான் இல்லையா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. ஏன் மெல்ல எழுந்துக்கிறாட்டா? இப்ப உள்ள வந்து பெருமாள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இதயத்துல. நம்ம சட்டுன்னு இருந்தா பெருமாள் எழுந்துட்டான். இப்ப பெருமாள் இப்ப எழுப்பக்கூடாது, நம்ம போய் தீர்த்தம் ஆடிட்டு சுப்பிரபாதம் போதுதான் பெருமாள் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக எப்படி எழுப்பானா, கர்ப்பஸ்திரீகள் கர்ப்பவதியா இருக்கா, அந்த உள்ள இருக்கிற தன் கர்ப்பத்துல இருக்கிற சிசுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி புரண்டு பொதுவா எழுந்திருப்பாங்க. அது போல இந்த யோகிகளும் முனிவர்களும் பொதுவா எழுந்துட்டு இப்ப வேண்டாம், கொஞ்சம் இதயத்துல பெருமாள் தூங்கிட்டு இருக்கட்டும், அப்புறம் வந்து தீர்த்தம் ஆடிட்டு சுப்பிரபாதம் பண்ணுவோம், அது வரைக்கும் பெருமாள் தூங்கட்டும் சொல்லி மெல்ல எழுந்து ஹரி 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 காலமே இருந்தா ஹரின்னு கூட சொல்லணும். கஜேந்திரவதா ஸ்ரீஹரி, கஜேந்திரவதா ஸ்ரீஹரின்னு சொல்லி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு 7 தடவை சொல்லணும். ஆனால் கஜேந்திரன் கதரும் போது முதலே பிடிக்கும் போது உடனே பகவான் ஓடி இருந்து கெடர் மேல வந்து சக்கரத்தினால முதலே அடிச்சு அந்த கஜேந்திரன் கூட யானையை காப்பாத்தினார். அப்ப கஜேந்திரன் என்னை காப்பாத்தினா எல்லாரும் நீங்க எல்லாரையும் உங்ககிட்ட சேர்த்துக்கணும்னு சொல்லும் போது அப்ப பகவான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாராம், யாரு என்னையும் காலம்பரை நினைக்கிறானோ அவளை கடைசி காலத்துல வந்து நான் என்னோட தரிசனம் கொடுத்து அவளை என்கிட்ட சேர்த்துப்பேன்னு சொன்னாராம். துவாம்ச மாம்ச ஸ்மரணம் காலு. முதல்ல ஒன்றை நினைக்கிறோம், கஜேந்திரான ஒன்றை நினைக்கணும், அப்புறம் எனக்கு அப்பனால கஜேந்திரன் கூட யானையை நினைச்சு அவனுக்கு அந்த காப்பாத்துல பெருமாளும் சேர்த்து நினைக்கணும். அதனால காலமேந்தோட கஜேந்திரவர் தான். அப்ப கஜேந்திரனுக்காக அந்த கோலத்துக்கு தான் ஹரின்னு கூட பேரு. அது காலமேந்த கஜேந்திரவர் தான் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு சொல்லி 7 தடவை சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. அதான் பழக்கம் பொதுவா. அது போல இந்த என்ன பண்றா, யோகிகள் முனிவர்லாம் காலமேந்து ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு போடுவோம். அது என்னன்னா 5 லட்சம் பேர் இருக்கா கோகுலத்துல. 5 லட்சம் பேர் ஒரே சமயத்துல ஸ்ரீஹரி சொன்னா எப்படி சத்தம் இருக்கும். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரும் பெரிய சத்தம் கேட்கலையா, அது உள்ளம் புகுந்து. நாங்கெல்லாம் ராத்திரி கிருஷ்ண விரகத்துல படுத்துட்டு இருக்கோம், நெஞ்செல்லாம் வெடிச்சு கிடக்கு, கமர் பழந்து இருக்கு. இவ ஹரி ஹரி சொன்னா அது காது வழியா உள்ள புகுந்து இதயத்துல போய் வவ்வல் இட்டதுன்னு சொன்னா. அதாவது உள்ளத்துல குளிர்ச்சியாயிடுச்சு, எங்க இருதையும் கூட குளிர்ச்சியாயிடுச்சு. எப்பவுமே கடும் கோடையில வந்து நிலெல்லாம் வெடிச்சிருக்கும், வயல்லாம் வெடிச்சிருக்கும், உடனே திடீர்னு ஒரு மழை பெஞ்சுன்னா அது பதமாயிடும். அது போல உள்ள இருக்க கிருஷ்ண விரகத்துல எங்க நெஞ்சு வெடிச்சிருக்கு, பிளந்திருக்கு. ஆனா கிருஷ்ணன் நாம ஹரிங்குடைய நாம வந்து என் காது வழியா உள்ளத்துல போட்டு அது குளிர்ச்சியாய் பதமாக்கிறது. அதனால எங்களால் அந்த குளிர்ச்சியில எப்பவுமே தூங்க முடியாது. திடீர்னு குளிர்னா நம்ம டக்குன்னு எழுந்துப்போம். அதனால எங்க வந்து அந்த குளிர்ச்சி தாங்காம நாங்க வந்து எங்களால ஆகா இப்பயே பெருமா கண்ணனை பார்க்கணும் ஓடி வந்துட்டோம். மெல்ல உள்ளம் புகுந்து எங்க உள்ளத்தெல்லாம் அது குளிர பண்றது. உன் உள்ளத்துக்குள்ள உன் காதுல அது விழலையா, உன்ன உள்ளத்துல அது குளிர் பண்ணலையா, எழுந்துருன்னு சொல்லி கூப்பிடலாம். எழுந்துருன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இந்த அழகான பாசுரத்தை அமைக்கிறா. அதுல வந்து பில்லா எழுந்துராயில் இந்த பாசுரம். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ண வானமாமலை ஜியர் சுவாமிகள் ஒரு வியாக்கியானம் பண்றார். இங்க குருநாத ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் இதே வியாக்கியானம் தான் பண்றார். அவ என்ன பண்றான்னா அந்த 10 தோழிகள் எழுப்புற மாதிரி 10 ஆழ்வார் எழுப்புற மாதிரி பாசுரம். அதுல பில்லா எழுந்துரான்னு சொல்லக்கூடிய என்ன கேட்டா முதல் ஆழ்வார பொய்கை ஆழ்வார் எழுப்புற பாசுரமா சொல்லப்பட்டது. இப்போதான் 12 ஆழ்வார் இருக்கா. எப்போதும் மூத்தவனுக்கு தான் பிள்ளையும் கூட அடைமை உண்டு. நம்ம குடும்பத்துல ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கா, 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் முதல்வனுக்கு தான் பிள்ளைன்னு சொல்லுவோம், மற்றவங்க மகன் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். பிள்ளையும் கூட அது மட்டும் பிள்ளைன்னு சொல்லி மரியாதையான சொல். பெரியவாள் வந்து பேர் சொல்லி கூட பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஆனா முதல் ஆழ்வாரா இருக்கத்தொண்டு பில்லான்னு சொல்லலாம். வித்து எல்லா ஆழ்வாருக்கும் இவர் தான் மூலம். வித்து பையத்துறின்ற அந்த சொல்றாலே வித்து. அதை வந்து என்ன சொல்றார், விழிக்கென்று வெள்ளை விழிச்செங்கின் பேரர்வும் கேட்டிலையோ, பாஞ்சஜன்யம் முழங்க அந்த சங்கு முழங்கு கேட்கல. இவ பெருமாளோட பாஞ்சஜன்யத்தோட அம்சம். பொய்கை ஆழ்வார் பெருமாளோட பாஞ்சஜன்யத்தோட அம்சம். எல்லா ஆழ்வாருக்கும் மூத்தவர், அதனால வித்து. அது அப்படி கூட விஷயம். அந்த 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 பெரிய ஆழ்வார பிள்ளைன்னு மரியாதையா கூப்பிடா. இங்க பொய்கை ஆழ்வார ஆண்டா எப்படி எழுப்புறா, முதல் ஆழ்வார பொய்கை எழுப்பும் போது பில்லாய் எழுந்தராய். அந்த அவரோட முதல் திருவந்தியாதில பார்த்தா அடிக்கடி இந்த பூதனா மோட்சத்தையும் சகடாசுர விஷயத்தையும் திருப்பி சொல்லிட்டே இருப்பார். சகடாசுரன் இந்த திருவிடை கொடுத்து அனுகிரகம் பண்ணது, பூதனைக்கு தன் பவளவாய் வச்சு அவர்கிட்ட விஷப்பால் சாப்பிட்ற மாதிரி அவருக்கு அனுகிரகம் பண்ணது. இது ரெண்டுத்தையும் மனசை பறி கொடுத்து அந்த ஆழ்வா அடிக்கடி நிறைய 100% திருப்பி அதை அனுபவிப்பார். ஆனா அவருக்கு பிடிச்ச அனுபவமா இருக்கனால, அவர் மனசை பறி கொடுத்த அனுபவம் இருக்கனால அந்த அனுபவத்தை சொல்லி முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் எழுப்புற மாதிரி இந்த பாசுரத்தை அமைக்கிறான்னு சொல்லி வானமாமலை சுவாமிகளும் சொல்றார். இங்க குருநாத சிஷ்ய அண்ணாவும் சொல்ற வழக்கம். அப்பேற்பட்ட இந்த 6வது பாசுல முதல் தோழியை எழுப்புற மாதிரியும் முதல் ஆழ்வார பொய்கை ஆழ்வார் எழுப்புற மாதிரியோட அனுபவத்தை ஆண்டாள் கிருப்பையாலே அனுபவிச்சோம்.
சுவாமினி ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளே சரணம். கல்யாண சீதாராமன் கிருப்பையாலே அமைச்சம். குருநாதர் வணக்கம். ஸ்ரீ ராமார்ப்பணம்.